சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். சத்தியம் பண்ண. நீ ஐம் சாரி. நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் மீற மாட்டேன். குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் மீற மாட்டேன். குட்டிமா, நீ விளையாடிடுற, நீ வா. ஏய், இன்னும் என்ன பண்ற? ஏய், சமைக்க தெரியாதவள? ரொம்ப காணுதுடி. அந்த பர்னர் சிம்ல வை. கம்மி பண்ணிட்டேன். மாமா மாமா என்ன மாமா, இருமுறீங்களா? நான் கேள்விப்பட்டது சரியா போச்சு. என்ன கேள்விப்பட்டீங்க? என்னமாமா இப்படி கேட்குறீங்க? மாமா உங்களுக்கா இப்படி? எனக்கு இருக்கிற ஒரே மாமனார் நீங்க தான் மாமா. யாருக்கு இப்போ என்ன ஆச்சு? எதுக்காக ஒப்பாரி இருக்கிற மாதிரி கத்துறீங்க? இப்படிதான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் அலட்சியம் தான். உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் துடிச்சு போய் வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் அவளை நல்லா தான் இருக்க மாப்பிள்ள. எங்க நல்லா இருக்கீங்க? இப்படி லொக்கு 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 லொக்குன்னு இருமுறீங்களே. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? கீதா எப்படி இருக்கா? கீதா விடுங்க அத்தை, இவரை பாருங்க இப்படி இருமிட்டு இருக்காரு. நீங்க கவனிக்கிறதே இல்லையா? யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னு. ஆனாலும் ஒரு வதந்தியை தந்தை மாதிரி பாவிச்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போதான் நான் ரொம்ப தெம்பா இருக்கேன். பாத்தீங்களா? ஏன் மாமா இப்படி போய் சொல்றீங்க? நான் யாரு? உங்க மாப்பிள்ளை இல்ல, மகன். நான் எப்பவுமே அப்படி ஒரு பொய் சொன்னது இல்லையே. இப்போ பேச என்ன பண்ணீங்க? பேசுனேன். இல்ல இது அத்தை, நீங்க கவனிச்சிங்களா? எதை மாப்பிள்ள? இது பாருங்க, மாமா இருமுறாரு, அதை கவனிச்சிங்களா? ஐயோ, அது வேற ஒண்ணும் இல்ல. நான் வானலியில தாளிச்சிட்டு இருந்தா அது கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அந்த கமரெல்லாம் இரும்பிட்டு இருக்காரு. இத போய் இதுதான் நீங்க மாமாவை பாத்துக்கிற லட்சணமா அத்தை? இப்போ நான் இங்க உட்காந்துருக்கேன், நீங்க அடுப்பு பக்கத்துலயே இருக்கீங்க. உங்களுக்கு இருமல் வந்துச்சா இல்ல எனக்கு தான் வந்துச்சா? மாமாவுக்கு மட்டும் இருமல் வருதுன்னா அடிப்படையில மாமாவுக்கு ஏதோ வியாதி இருக்கு. இப்படித்தான் என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இருமிக்கிட்டே இருந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கும் போது சீவல் தொண்டையில மாட்டிக்கிச்சுன்னாரு. ஆனா மறுநாள் காலையில 5 மணி இருக்கும், பௌ மேல போயிட்டாரு. ஐயோ, அப்ப நானும் போயிடுவேனா? ஐயோ, இன்னொரு கேஸ் கேளுங்க மாமா. என் பக்கத்து வீட்டுல இருந்தவர் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருந்தாரு. என்னன்னு அவர்கிட்ட கேட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, சளி தான் அப்படின்னாரு. டாக்டர் போய் பார்த்துருக்காரு. டாக்டர் அவருக்கு தொண்டையில கேன்சர்ட்டாரு. ஐயோ, அப்ப எனக்கு கேன்சர்ன்றீங்களா? அது டாக்டர் போய் பார்த்தா தான் தெரியும். என்ன மாப்பிள்ள, அவர் நல்லா தானே இருக்காரு? எங்க அத்தை நல்லா இருக்காரு? பாருங்க, முன்னைக்கு இப்போ ஒரு சுத்தி இழைச்சிருக்காரு, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. நீங்க அவர் கூடவே இருக்கனால உங்களுக்கு தெரியல. நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேனா படாரம் தெரியுது. ஐயோ, அப்ப எனக்கும் கேன்சரா? அதனால தான் நான் இழைச்சி போயிட்டேனா? ஆமா, நீங்க போன வாரம் பேப்பர் பார்க்கலையா? ஒரு பெரிய பணக்காரராம், லைட்டா தொண்டை வலிக்குதுன்னாராம். டாக்டர் வந்து பார்க்கறதுக்குள்ள மண்டையை போட்டாராம். ஐயோ ஐயோ, நான் சாவ போறேனா? வட்டிக்கு கடன் கொடுத்ததெல்லாம் அப்படியே நிக்குது மாப்பிள்ள. நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ, என்னை விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க, அப்புறம் நான் அனாதை ஆயிடுவேன். என்னை யார் பார்த்துப்பா? அதான் சும்மா இருங்க அத்தை. மாமா உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, நீங்களும் ஓடி ஆடி உழைக்கிறீங்க. சமயத்துல எனக்கே அதை பார்த்தா பொறாமையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, உடம்ப கவனிச்சுக்கணுமே. ஏன்னா நாட்டுல புது புது வியாதிலாம் வந்துட்டு இருக்கு. யாருக்கு எந்த வியாதி போய் சேரும்னு சொல்லவே முடியாது. ஐயோ, நீங்க இந்த இருமலை சாதாரணமா விட்டீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆவுன்றீங்க? ஆயிடும் போல இருக்க அத்தை. என்ன மாப்பிள்ள இப்படியே பயமுறுத்திட்டு இருக்கீங்க? நான் பயமுறுத்தல அத்தை, நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. எங்க குடும்பத்துக்கே ஜென்ம விரோதியான காஞ்சனா இருக்கால, அவ பொண்ணுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சான். அப்படி ஒரு வியாதி. குழந்தைக்கே அப்படி ஒரு வியாதி வந்திருக்குன்னா இவருக்கு எந்த மாதிரி வியாதி எல்லாம் வந்திருக்கணும்? வந்திருக்க. அதுவும் மாமா சாதாரண ஆளா?
எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் பாவம் எங்கெங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காருன்னு மறந்து போச்சுன்னா என்ன ஆகும் மாமா? ஐயோ, என்ன மாப்பிள்ளை இப்படி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுக்குறீங்க? அதிர்ச்சி இல்லை மாமா, அக்கறை. அத்தையை பாருங்க, அத்தை நெத்தியில எட்டனா சைஸுக்கு பொட்டை வச்சுக்கிட்டு விஜயலட்சுமி மாதிரி இருக்காங்க. என்ன மாப்பிள்ள இது? எல்லாரும் மகாலட்சுமி மாதிரின்னு சொல்லுவாங்க, நீங்க விஜயலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்றீங்களே. எல்லாரும் மகாலட்சுமியே சொன்னா மற்ற லட்சுமிக்கெல்லாம் கோவம் வராதா? அதுக்காக அதனாலதான் அன்னலட்சுமியா இருக்கிறவங்க குங்குமத்துக்கு ஆபத்து வருதுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? மாமா வேணா என்ன உதவாக்கற உருப்படாவும் சொல்லிட்டு இருக்கலாம், பரவாயில்ல, எனக்கு பழகி போச்சு. ஆனா அதுக்காக நான் மாமா விட்டு கொடுத்துட முடியுமா? மாமா வாங்க போலாம். எங்க? 40 வயசு ஆயிட்டாலே உடம்பு அடிக்கடி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கணும். உங்க பாடியை, ஐயோ, ஃபுல் பாடியை டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நல்ல கைராசியான டாக்டர். எதுக்கு மாப்பிள்ளை சும்மா டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. நீங்க இந்த மாதிரி காசுக்கு யோசிப்பீங்கன்னு தெரியும். நான் ஃபீஸை கொடுக்குறேன். உங்களுக்கு என்னை விட்டா வேற யார் இருக்கா? பிள்ளையா குட்டியா? மாப்பிள்ளை, உங்களுக்கு என் மேல இவ்வளோ பாசம் இருக்குன்றதை நான் இத்தனை நாள் புரிஞ்சிக்கவே இல்லை மாப்பிள்ளை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுத்தி இழைச்சி தான் போயிட்டேன் போல் இருக்கு. என்னடி? ஆமாங்க, மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க ஒரு சுத்து இழைச்சி தான் போயிருக்கீங்க. மாப்பிள்ள, நானும் இவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வரேனே. எதுக்கு? உங்களுக்கு தான் எந்த வியாதியும் இல்லையே. இல்ல மாப்பிள்ள, இவருக்கு துணையா நான் இவர் கூட வரேன். அதான் நான் போறேனே அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு அப்பா பையனை பாத்துக்கிற மாதிரி இல்ல, ஒரு பையன் அப்பாவை பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். மாமா, நான் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன் மாமா. ஆட்டோக்கு காசு நானே கொடுத்துறேன் மாமா. ஐயோ, எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. எப்படி ஆயிட்டேன்? ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிட்டீங்க. வாங்க போலாம். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த வட்டி கணக்கெல்லாம் நீ தான் பார்த்து கலெக்ட் பண்ணணும். ஐயோ, இதெல்லாம் இந்த நேரத்துல தேவையா? பாருங்க மாப்பிள்ள, உள்ள வரும்போது என்ன மாதிரி கொழு கொழுன்னு வராங்க, போகும்போது இந்த மாதிரி படம் எடுத்து மாட்டிடுறாங்க. இது தெரிஞ்சும் பல பேர் பணம் பணம் அலையறானுங்க மாமா. என்ன சொன்னீங்க? இல்ல, பொதுவா சொன்ன மாமா. டாக்டர் வந்துருப்பாரா? வந்திருப்பாரே மாமா. கூட்டத்தையே காணுமே. நான் தான் சொன்னேனே மாமா, கைராசியான டாக்டர்னு. எங்க ஈ அடியுத? அதாவது மாமா, இந்த டாக்டர் ஒரு தடவை பேஷண்ட் பார்க்க வந்தாங்கன்னா அடுத்த தடவை வரவே மாட்டாங்க, குணப்படுத்தி அனுப்பி விட்டுருவாரு. ஓ, நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கும் அப்படிதான். திரும்பி வர வேண்டாம், அப்படியே போயிடுவேன்றீங்க. ஏன் மாமா அவசரமா பேசுறீங்க? அதுவும் இல்லாம அவர் ஃபீஸ் கம்மியா வாங்குவார். ஐயோ, ஃபீஸ் கம்மியாக வாங்குவார்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? வேணாம் மாப்பிள்ள, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் நல்ல பெரிய டாக்டரை பார்க்கலாம். இல்ல மாமா. மாமா நின்னுடுச்ச. என்னது? இருமல். நீங்க ஃபீஸ் தானேன்றதால இருமல் நின்னுடு பாருங்க. வருது பாருங்க. மாமா, தெரியாத டாக்டர்கிட்ட உங்களை கூட்டு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அதான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட உங்களை கூட்டு வந்தேன். கரெக்ட் மாப்பிள்ள, நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினைச்சேன். எப்படி இவ்வளோ பெரிய டாக்டர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க? மாமா, நான் சீட்டாடுற கிளப்ல டாக்டரும் வந்து ஆடுவாரா? இல்ல மாமா, உங்களுக்கு நான் மாப்பிள்ள மாதிரி டாக்டருக்கு ஒரு மாப்பிள்ள இருக்காரு. ஒரு உதவாக்கிற உருப்படாத மாப்பிள்ள. இந்த மாதிரி அவர் மாப்பிள்ளையை திட்ட போக மாப்பிள்ளை கோச்சிட்டு போயிட்டாரு. ஓ, மாப்பிள்ளையை தேடிட்டு வரப்போ இவர் என்ன கிளப்ல பார்த்துட்டாரு. நான் தான் சொன்னேன், உங்க மாப்பிள்ளை பலான கிளப்ல சீட் ஆடிட்டு இருக்காரு, போய் பாருங்கன்னு. அதுலேருந்து எனக்கு அவருக்கு ஒரு பாசம் விளங்கின மாதிரி தான். மாமா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள இது? நானும் வரேன், செக்அப் எனக்கு தானே. இல்ல மாமா, டாக்டருக்கு உங்களுக்கு தெரியாதே. டாக்டருக்கு எனக்கு தெரியலனா பரவாயில்ல, வியாதியை பற்றி தெரியும்ல, நான் வந்து அவரே தெரிஞ்சுக்க போறாரு. அப்படி இல்லை மாமா, நானும் டாக்டரும் பழகிறது வேற, டாக்டரும் ஒரு நோயாளியும் பழகிறது வேற. நானா ஃபீஸே வேணாம் பாரு, இல்லை நீங்கள் கன்செஷன்லையாவது வாங்கிக்கணும்னு சொல்லுவேன்ல. மாப்பிள்ள, எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவையே இல்லை. ஃபீஸ் எப்படி நீங்கள் கட்ட போகிறதா சொல்லிட்டீங்க. நீங்கள் கூட கொடுங்க, குறைச்சி கொடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஆமாம், என்ன மறந்துட்டீங்களே? என்னது? இருமல். அது என்னமோ தெரியல மாப்பிள்ள, நீங்கள் ஞாபகப்படுத்தினா தான் அந்த இருமலே வருது. ஆமாம், இருமிட்டே இருங்க. குட் மார்னிங் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன உடம்புக்கு? அதை நீங்கள் தான் சொல்லணும். டாக்டர் டாக்டர் எனக்கு இல்லை, என் மாமனாருக்கு. அவர் எங்க? வெளியில் உட்காந்துருக்காரு. ஏன் சார், டாக்டர் உள்ளேயும் பேஷண்ட் வெளியும் இருந்தா எப்படி சார் பார்க்க முடியும்? அவரை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டாக்டர். சொல்லுங்க சார். அதாவது தூக்குற ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணுன்னா நான் சுடுகாட்டுக்கு நடந்தே போய் படுத்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு என் மாமனார் கொஞ்சம் கஞ்சம். ஓ, அதனால் காசு செலவாமேங்கிறதுக்காக தன்னோட உடம்பு மேலே அவர் அக்கறையே செலுத்துறதில்ல சார். இப்போ நான் அவர் உள்ளே கூப்பிட்டு வந்தேன்னு வைங்களேன், நீங்கள் உடம்புக்கு என்னன்னு கேட்பீங்க, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிம்பாரு. ஆனால் லொக்கு 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 லொக்குன்னு ரத்தம் வர அளவுக்கு இருமுறாரு சார்.
ஆனால் நான் லேசாக தானே இருமுனேன் பாரு, அதுலேயும் கஞ்சம். ஆ ஐ சி. 2-3 தடவை வாந்தி எடுத்திருக்காரு டாக்டர். ஏதாவது பழச சாப்பிட்ருப்பாரு, அதான் கஞ்சியான்னு சொல்கிறீங்களே. டாக்டர், பழைய சாப்பிட்டா வாந்தி வரும், ரத்தம் வருமா? 2-3 தடவை ரத்தம் வாந்தி எடுத்திருக்காரு. என் மாமியார் பிளட் கேன்சராக இருக்குமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் இவரோ பணத்தை செலவு பண்ண பயந்துக்கிட்டு செக்கப் கூட வரமாட்டேங்கிறாரு. இவருக்கோ மகன் யாருமே கிடையாது டாக்டர், ஒரே ஒரு மருமகன் தான், அதுவும் நான். என் மாமியார் இவருக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னெல்லாம் டெஸ்ட் உண்டோ எல்லாத்தையும் எடுத்துருக்க தம்பி அப்படின்னு என் கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க சார். அவங்க நிம்மதிக்காக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருங்க, ரெஸ்டே இல்லாமல் காசுக்காக உழைக்கிற என் மாமனாரை ஒரு 4 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கும்படியாக பண்ணுங்க டாக்டர். அது சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த டெஸ்ட்டும் எடுக்க முடியாது. நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் வெளியே தான் எடுத்துகிட்டு வரணும். அதனால் என்ன டாக்டர், நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எடுத்துக்கிறேன் டாக்டர். டாக்டர், என் மாமனாரை நீங்கள் தான் டாக்டர் காப்பாற்றணும். ஐயா, என்ன சார் நீங்கள்? உட்காருங்க 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 உட்காருங்க. ஏன் சார், பேஷண்ட்டே நான் இன்னும் பார்க்கல, அப்புறம் எப்படி நான் டெஸ்ட் எழுதி கொடுக்க முடியும்? டாக்டர், நான் இப்போ அவரை கூப்பிட்டு வரேன், நீங்கள் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துக்க சொல்லுங்க டாக்டர். டாக்டர், எனக்கு என் மாமியார் சந்தோஷம் தான் முக்கியம். அவங்களுக்காக நான் எவ்வளோ வேணால் பணம் செலவு பண்ண தயாராக இருக்கேன். என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் டாக்டர் எனக்கு உதவி பண்ணணும். பேஷண்ட் கிடைச்சா நான் விடுறதே இல்லை. பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன்னா? தரோவா செக் பண்ணிடுறேன். சரி டாக்டர், கூப்பிட்டு வந்துடுறேன். டாக்டர், என் மாமியார் அப்படி துக்கப்படுறாங்களேன்னு தான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சினேன், தப்பாக எடுத்துக்காதீங்க டாக்டர். நான் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, உட்காருங்க உட்காருங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சா, என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வந்தேன். ஏன் இவ்வளோ லேட்டு? டாக்டர் கிட்ட உங்களை பற்றியும் உங்கள் வியாதியை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இந்த ஹாஸ்பிட்டலில் நோயாளிங்க இல்லை. ஒரு 20-25 நோயாளிங்க இருந்தாங்கன்னா நீங்கள் உள்ளே இவ்வளோ நேரம் வெட்டித்தனமாக அரட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கு உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க. நான் அரட்டெல்லாம் அடிக்கல மாமா, நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நடுவில் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன், ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. ஃபோனில் கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அவர் இமெயிலே பண்ணுறாரு. இமெயில் ஆப்ரேஷனா? புரியல மாப்பிள்ள. அது உங்களுக்கு தெரியாது மாமா, வெளியில் நடக்கிற ஆப்ரேஷனுக்கெல்லாம் இவர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுறாங்கன்னு. அது எப்படி மாப்பிள்ள ஆப்ரேஷனை வெளியே வச்சு பண்ணுவாங்க? ஆப்ரேஷன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க. சுத்த அறிவு கட்டத்தனமாக இருக்க. என்ன நான் சொல்கிறது? மாமா, வெளியன்னா வெளிநாட்டில் இருக்கிற டாக்டருங்கெல்லாம் இவர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ மாப்பிள்ள, இவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு பரவசமாக இருக்கு மாப்பிள்ள. மாமா, இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரே சாதாரணமான ஆள் நீங்கள் ஒருத்தர் தான். காஞ்சனா, பேப்பரில் வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருக்காங்க, போனியே, என்னாச்சு? கிடைச்சிருச்சு. அப்புறம் எப்படி இருக்க? மறுபடியும் பழைய காஞ்சனாவை சந்தோஷமாக இருக்கணும்டி. முடியாது மன்னி, நான் பழைய காஞ்சனாவா மாறக்கூடாதுங்கிற கண்டிஷனில் தான் இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. என்னடி சொல்கிற? அப்படி என்ன வேலை? ஒரு குழந்தைய பார்த்துக்கிற வேலை. என்னடி இது? உன் படிப்புக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை சொல்கிற? குழந்தை பார்த்துக்கிறதுனா ஆயாவா? பட் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கலாம், ஆனால் அதுலலாம் கிடைக்காத சந்தோஷம் இதில் கிடைச்சிருக்கு. நோக்கும் குழந்தை பிரிஞ்சிருக்கிற வேதனை கொஞ்சம் குறையும். சரி, இடம் எப்படி? புது பணக்காரவங்க, ரொம்ப பெரிய இடம். பணக்காரளாக இருக்கிறத விட அவ மனசு எப்படி? அது தெரியல மணி. ஆண்டவனா பார்த்து உன் மனசு கோணாத அளவுக்கு ஒரு இடத்துல வேலையை கொடுத்துருக்கான். என்ன காஞ்சனா, நான் பழசு ஏதாவது ஞாபகப்படுத்திட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மணி. நான் எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல மணி. இந்த மாதிரி ஒரு வேலை உலகத்துல யாருக்கும் கிடைக்காது, கிடைக்கவும் கூடாது மணி.
காஞ்சனா எந்த குழந்தைக்கு நான் தாயா இருந்தனோ இப்ப அந்த குழந்தைக்கு நான் ஆயாவா இருக்க. நான் வந்ததுமே என்ன அம்மானு ஓடி வந்து என் காலை கட்டி பிடிச்சுக்கிற என் குழந்தை இப்ப என்னை யாருன்னே தெரியாம இருந்துட்டு இருக்கா மண்ணி. நான் எவ்வளவு கோவமா பேசினாலும் சரி, ஏதாவது ஒண்ணு பேசி என்ன சிரிக்க வச்சிருப்பா. என் குழந்தை கூடவே இருக்கணுங்கிற ஆசையில தான் அங்க போனேன். அங்க போனது அந்த கொடுமைகளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியல பண்ணி. அழாத காஞ்சனா, குழந்தை இப்படி இருக்கிற நிலைமையில அவ பக்கத்துல இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குழந்தைய பாக்கிறதுக்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ராட்சசி வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக விட்டுருக்காளே, அதுவே பெரிய விஷயம்டி. குழந்தைக்கு பழைய ஞாபகம் போயிடுச்சு மண்ணி. அவளுக்கு குணம் ஆகுற வரைக்கும் தான் நாங்க இருக்கணுமா? அப்புறம் வீட்டை விட்டு போயிடணும்னு குழந்தை மேல சத்தியம் வாங்கியிருக்கா மண்ணி. இவ்வளவு கண்டிஷன் அவ போட்டுட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு மரம் மாதிரி நிக்கிற அந்த ஆளு. குழந்தைக்காக தானே நீ அங்க போயிருக்க. ஆனா ஒண்ணு, தினம் தினம் நீ அந்த ராட்சசி முகத்துல முழிக்க வேண்டியிருக்குமே, அதை நினைச்சா தாண்டி இன்னைக்கு கவலையா இருக்கு. இல்ல மண்ணி, அவங்க என்ன நேருக்கு நேரா பார்க்க முடியாம தினம் தினம் துடிக்கணும். நான் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போய் படாத வேதனை எல்லாம் பட்டனே, அதுக்கு காரணம் யாரு? என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சாங்களே, அதுக்கு காரணம் யாரு? என்னை ஏமாத்தி என் சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு எழுதி வாங்கினாங்களே, அதுக்கு காரணம் யாரு? இவங்க யாரும் என்ன மறக்கல. இவங்க செஞ்ச துரோகம் எல்லாம் என்ன அடிச்சு அடிச்சு இரும்பா பழுக்க வச்சிருக்கு. அதுல இருந்து வந்த ஒரு நெருப்பு பொறியை யாருக்கும் தெரியாம என் நெஞ்சில பொத்தி பாதுகாத்து வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? இவங்களை எரிச்சு சாம்பலாக்குறதுக்கு. அதுக்காகத்தான் நான் அந்த பங்களாக்குள்ள போயிருக்கேன். ஒரு நாள் எனக்குள்ள இருக்கிற அந்த அக்னி எரிமலையா வெடிச்சு செதறும். அந்த அனல் தாங்க முடியாம அவங்க எல்லாம் புழுவா துடிப்பாங்க. இது சத்தியம். இது சாதாரண சத்தியம் இல்ல மணி. என் அம்மா பத்தினி தெய்வத்து மேல நான் பண்ற சத்தியம். இது நடக்கும். இது நடத்தாம நான் விட மாட்டேன்.